சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இதை கேட்கும் நொடியே உன் வாழ்க்கையில் புது மாற்றங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. மற்றவர்கள் நீ எடுத்த முடிவு முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்று சொன்னால் அது முடிந்து விடுமா? இந்த சாயப்பா ஏற்கனவே உனக்கான தீர்ப்பை எழுதிவிட்டேன். அதில் என்ன எழுதி இருக்கிறேன் என்று தெரியுமா? என் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றவே நான் மறுபிறப்பெடுத்து வந்திருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்பி இருக்கிறாய். அப்படி இருக்கும் என் குழந்தைகளை நான் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன். அப்படித்தான் இந்த நொடி பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். அது சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் அது என் குழந்தை ஆசைப்பட்டது அல்லவா? நீ இப்பொழுது என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவரிடம் கூறுவதுதான் உன்னுடைய மிகப்பெரிய தவறு. நீ அடுத்தவரிடம் போய் அன்பை தேடாதே என்று நான் எத்தனை தடவை உன்னிடம் நான் சொல்லி இருக்கிறேன். சில பேர் ஆறுதல் கூறுவது போல் உன்னை காயப்படுத்துவார்கள். அதற்கு பதிலாக என் செவிகளில் வந்து உன் பிரச்சனைகளை சேர். நான் உனக்கு ஒரு தீர்வை சொல்லப் போகிறேன். அவர்கள் உனக்கு என்ன பலன் நேரிடும்? அவர்களால் உனக்கு என்ன பலன்கள் நேரிடும்? உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு அவர்களிடம் இருக்கிறதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. என் குழந்தைகளின் மகிழ்ச்சி எனக்கு மிக மிக முக்கியம். நீ மீண்டும் மீண்டும் காயப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். அதற்கு அனைத்திற்கும் தீர்வு சொல்லத்தான் நான் இதோ வரப்போகிறேன். நீ மட்டுமல்ல, உன்னுடைய காயமும் வலியும் அடுத்தவருக்கு ஒரு கதையாக தான் இருக்கும். ஆனால் உனக்கே நீ ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மன தைரியத்தை வளர்த்துக்கொள். இதுதான் மிக பக்குவமான ஒன்று. நான் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படியும் சமாளித்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் இரு. நீ பொறுமையாக இருந்தது போது. உன் பொறுமைக்கான காலம் முடிவடைந்தும் விட்டது. நீ எவ்வளவுக்கெவ்வளவு பொறுமையாக இருந்தாயோ அதற்கான பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது. அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாயிரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.